பயிர் வைக்கிறதுக்கு காசு இல்லாம பேங்க்ல போய் லோன் கேட்டேன்டா. லோன் கேட்டவனே பட்டா எத்தனும் அது எத்தனும் இது எத்தனும் நான் எல்லாத்தையும் போய் கொடுத்தேன். லாஸ்டா உனக்கு லோன் சாங்ஷன் ஆகலன்ட்டாங்க. எதனா தெரியுமா சொன்னாங்க எனக்கு, நான் விவசாயியா அதனால இங்க எனக்கு லோன் கொடுக்க மாட்டாங்களாம். நான் கேட்டேன் அவர்கிட்ட, ஐயா யார் யாருக்கோ லோன் தரியா, விவசாயி எங்களுக்கா லோன் தர மாட்டேங்குதுன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, ஒரு பொட்டி கடை நம்பி கூட லோன் கொடுப்பேன், விவசாயி உன்னை நம்பி லோன் கொடுக்க மாட்டேன்னாரு. நான் அப்புறம் சிந்திச்சு பார்த்து அவர்கிட்ட கேட்டேன், ஐயா ஒரு பொட்டி கடை நம்பி லோன் தரீங்களா, எங்களை நம்பி தர மாட்டேங்குதுன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு காரணம் சொன்னாரு பாருங்க, அவன் மாசம் மாசம் வியாபாரம் பண்ணி இஎம்ஐ கட்டுருவானா, நீ எப்படி இஎம்ஐ கட்டணும்னு கேட்டாரு. நல்லா உரைச்சிதுங்க, நல்லா கஷ்டப்பட்டு வளர்த்து 4 பேருக்கு சோறு போட்டு 4 பேரு பசிய போக முடியுமா, நாங்க இங்க கஷ்டப்பட்டு இருக்கோம், எங்களெல்லாம் அங்கெல்லாம் மதிக்க மாட்டேங்கிறாங்க, எங்கெல்லாம் அங்க லோன் கொடுக்க மாட்டேங்க நினைக்க சொல்ல மனசுல அவ்வளவு பெரிய வேதனையா இருக்குது. பேசாம ஒண்ணு விட்டுட்டு நானும் ஏதோ பொட்டி கடை வச்சு போலான்னு சொல்லிட்டு யோசனை பண்றேன். நீ சொல்லு, எல்லாருக்கும் நாங்க தேவை, பசிய போக நீ தேவை, ஒரு லோன் கேட்டா நாம தேவையில்ல அவங்களுக்கு. ஏய் ஒரு நாளைக்கு உன்னோட அருமை என்னோட அருமையும் இந்த பேங்க் மேனேஜருக்குல இந்த உலகத்துக்கே புரிய வைக்கணும், சரியா? அந்த கடவுளை என் முன்னாடி தோன்றி உனக்கு என்னடா வர வேண்டிய என்கிட்ட கேட்டாருன்னா, அவர்கிட்ட நான் கேக்குற வர என்னவா இருக்குன்னு தெரியுமாங்க, அடுத்த ஜென்மன் எனக்குன்னு ஒண்ணு இருந்தா இந்த விவசாயியா பொறுங்கன்னு சொல்லிட்டு மட்டும் தான் அவர்கிட்ட நான் கேட்பேங்க. விவசாயிங்களாம் கொத்து கொத்தா செத்துட்டு இருக்கானுங்க, இத பத்தி பேசுறதுக்கு ஒரு ஆளு இல்ல. ஆனா ஒரு படம் தியேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இந்த தியேட்டர்ல வாசல்ல போய் நின்னுக்குது, இந்த படம் நல்லா இருக்குதா, அந்த படம் நல்லா இருக்குதா, இந்த ஹீரோ நினைச்சாரு அந்த ஹீரோ நினைச்சான்னு கேக்குறீங்க. ஆனா இந்த விவசாயி கடனை வாங்கிட்டு கடனை கட்ட முடியாம கொத்து கொத்து கொத்தா செத்துன்னு கிடக்குறானுங்க. இத பத்தி ரிவ்யூ எடுத்து போறதுக்கு ஒரு யூடியூப் சேனலோ ஒரு நியூஸ் சேனலோ கிடையாது. அதே ஒரு நடிகர் வந்து சாப்பிடனா கூட நாங்க விவசாயம் பண்ணாதான் சாப்பிட முடியும். ரிவ்யூ எடுக்கிற நீங்க சாப்பிடனா கூட நாங்க விவசாயம் பண்ணி கொடுக்கத்தான் நீங்க சாப்பிட முடியும். யா விவசாயம் அழிஞ்சு போனாதான் விவசாயத்தை பத்தி பேசுவீங்களா சொல்லுங்க. நானும் எங்க அம்மா ஒரு பங்கனுக்கு போயிருங்க, அங்க பாத்தீங்கன்னா எங்க சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க. அவங்களாம் பாத்தீங்கன்னா எங்க அம்மாட்ட பேச சொல்ல பாத்தீங்கன்னா உங்க பையன் எதுக்கு போன்ல கத்தி கிடக்குறான், அவனுக்கு வேற வேலையே இல்லையா, விவசாயத்தை பண்றா விவசாயத்தை பட்டு போக சொல்ல, அதை விட்டு சும்மா கத்தி கிடக்குறான், அசிங்கமா இது எனக்குலாம் சொல்லிட்டு எங்க சித்தி சொல்லிச்சுங்க. மனசு அவ்வளவு பெரிய வேதனை வந்துச்சு. எங்க பெரியம்மா நான் சொல்லிச்சுன்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து வீடியோ காட்டி விட, என் பையன் கூட பாத்தீங்கன்னா அவன் எதுக்கு கத்தி கிடக்குறான், அவனுக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவனுக்கு எதுக்கு தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கான், அவன் வேலையை மட்டும் பார்க்க சொல்லு, தேவையில்லாம அவனால எங்களுக்கு எல்லாரும் அசிங்கமாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எங்க அம்மா வந்து என்கிட்ட சொல்லி ரொம்ப அழுதாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அப்ப நான் அம்மாட்ட சொன்னேன், ஏம்மா நம்மள வந்து இன்னைக்கு ஒரு 10 பேர் தெரியுதுன்னா இந்த வீடியோ போறது மூலமா தெரியுது, இன்னைக்கு நம்மள யாரையும் மதிக்காத கூட இருக்கலாம், ஆனா ஒரு நாள் நம்ம எல்லாரும் மதிக்கிற அளவுக்கு நான் வளருவோமா, இந்த வீடியோ மூலியமா நான் வந்து எங்கேயாவது ஒரு அளவுக்கு நான் போவோமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாட்ட சொன்னேன். அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, டே வேணாண்டா, சொந்தக்கார எல்லாருமே நான் அசிங்கமா பத்திட்டு இருக்காங்க, ஏன்டா நீ இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்னு சொன்னாங்க. நான் எங்க அம்மாவுக்கு நல்ல ஒரு வாக்கு கொடுத்துக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் கூடி சீக்கிரத்துலமா இவங்க எல்லாரும் பெருமையா வெளியே போயிட்டு இவன் தான் என் சொந்தக்கார பையன், இவன் தான் எங்க அக்கா பையன், இவன் தான் எங்க அண்ணன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு நம்ம சொந்தக்காரில் என் பேர் சொல்ற அளவுக்கு நான் வளருவேன்னு சொல்லிட்டு மட்டும் நான் உங்ககிட்ட உறுதியா சொல்றேமா. நீ அதெல்லாம் பயப்படாத, நீ அதெல்லாம் பத்தி கவலைப்படாத, கண்டிப்பா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அடையாளமா எல்லாரும் சொல்ற அளவுக்கு நான் வளருவோமான்னு சொன்னேன். இது வளருவா வளரணும் எனக்கு தெரியலைங்க, ஆனா எங்க அம்மா நான் வாக்கு கொடுத்துருக்கேன், கண்டிப்பா விடாமுயற்சி நான் செஞ்சுட்டே இருப்பேன், நான் கண்டிப்பா வளரணும் எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. ஏன்னா நீங்க எல்லாம் எங்க கூட இருக்க சொல்ல எனக்கு நாங்க கவலை. எங்க ஊர்ல தெரிஞ்ச அண்ணா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, கேவலமா என்ன நீ எல்லாம் என்னடான்னு சொல்லிட்டு அது மாதிரி பேட் கமெண்ட் போட்டிருந்தாரு. என்ன முன்னாடி நான் வளர்ந்து வரதான் பிரச்சனைனா கண்டிப்பா வளர்ந்து வருவேன், இந்த விவசாயத்தை பத்தி வீடியோ போடுறதா உனக்கு பிரச்சனைனா விவசாயத்தை பத்தி வீடியோ போடுவேன், இந்த விவசாயத்தை பத்தி வீடியோ போட்டு முன்னாடி ஏன் இந்த ஊருக்கு முன்னாடி நான் வளர்ந்து வருவேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு, உன்னால என்னென்ன பண்ண முடியும், பேட் கமெண்ட் தானே போட முடியும் போட்டுக்கோ, ஆனா நான் கண்டிப்பா சொல்றேன், உன் முன்னாடி வளர்ந்து வந்து நீ எல்லாருக்கிட்டையும் என் தம்பின்னு சொல்ல வைக்கல, நான் விவசாயி இல்லனா. இந்த உலகத்துக்கே சோறு போடுற விவசாயி நாங்க. ஒரு வீடியோ போட்டா லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏன் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏங்க இந்த விவசாயத்தை பத்தி வீடியோ போட்டா பார்க்க கூட மாட்டேங்கிறீங்களா சொல்லுங்க பாப்பா, ஏங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்களா, விவசாயி நாங்களும் வளர்ந்து மேல ஏறி வரமே. இந்த உலகத்துக்கே சோறு போடுற விவசாயி நாங்க. ஒரு வீடியோ போட்டா லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏன் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏங்க இந்த விவசாயத்தை பத்தி வீடியோ போட்டா பார்க்க கூட மாட்டேங்கிறீங்களா
சொல்லுங்க பாப்பா. ஏங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்களா. விவசாயி நாங்களே வளர்ந்து விவசாயத்தை பத்தி உங்ககிட்ட ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு கணவன் ஒரு மனைவி பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகமா நஷ்டமாயி இருக்கிறதால பாத்தீங்கன்னா இந்த விவசாய நிலத்தை வித்துட்டு அந்த காசை வச்சு பாத்தீங்கன்னா பட்டணத்துல போயிட்டு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆண் மகன் இருந்தாங்க. அந்த ஆண் மகன் நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில மேனேஜரா நல்ல பொசிஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அவங்க பிறந்த ஊருக்கே பாத்தீங்கன்னா திருப்பி வராங்க. எல்லாருமே அந்த மாதிரி வர சொல்ல பாத்தீங்கன்னா அந்த மேனேஜரா பார்த்த அந்த அண்ணனுக்கு பாத்தீங்கன்னா இந்த விவசாயத்தை மேல பார்த்த உடனே அதிகமா ஆசைகள் வந்துச்சுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த விவசாயத்தை பத்தி சொல்ல பாத்தீங்கன்னா அவருக்கு அதிகமா ஆர்வம் விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுவும் அவர் வாங்குற நிலம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வானம் பார்த்த பூமிங்க. அந்த வானம் பார்த்த பூமியில பாத்தீங்கன்னா ஏறு ஓட்டி பாத்தீங்கன்னா விதை போடுறாரு. அவர் பாத்துக்கிட்டே இருக்கிறாரு எப்படா முளையன்னு சொல்லிட்டு முளையவே இல்லை சுத்தமா. ஏன்னா மழை பெஞ்சதுங்க அது முளையா ஈரப்பதம்லாம் அது எப்படி முளையும் பாத்துங்க. அது தெரியாம அவர் விவசாயம் பண்ணிட்டாரு. அவர் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த நிலத்தை வித்துறாருங்க. வித்த உடனே பாத்தீங்கன்னா அது வாங்கின ஒருத்தர் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் கழிச்சு நல்ல மழை அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த நிலத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா விளைஞ்சு வந்துச்சுங்க. விளைஞ்சு வந்தோடனே பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. ஆனா வித்தவருக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு மனசு கஷ்டம். ஏன் நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க நம்ம ஒரு விவசாயம் பண்றோமோ இல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு விஷயம் நம்ம செய்யறோமோங்க, பொறுமை ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளவு பொறுமையா இருக்கிறோமோ வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். நாம எவ்வளவு அவசரப்படுறோமோ எவ்வளவு நம்ம கோவப்படுறோமோ நம்மளுக்கு நஷ்டம் தான் ஏற்படுங்க. அதனால நீங்க எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் எந்த ஒரு விவசாயம் பண்ணாலும் காத்திருங்க, லாபம் கிடைக்கும். இல்ல பொறுமையா இருங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு சினிமா என்டர்டைன்மெண்ட் பத்தி பேசுறீங்க, இல்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னா அதை பத்தி பெருசா பேசுறீங்க. இங்க விவசாயி டெய்லியும் பாம்பு கடிச்சு விஷப்பூசிகள் கடிச்சிங்க நிறைய விவசாயி சாவறான். இல்ல கடனை வாங்கி அந்த கடனை கட்ட முடியாம இங்க நிறைய விவசாயி சாவறாங்க. ஆனா இத பத்தி இங்க யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. 3 மணி நேரம் சினிமா படம், அந்த படத்தில் நடிச்ச ஹீரோவை பத்தி அந்த படத்தை பத்தி அவ்வளவு பேசுறீங்க. ஆனா 3 வேளை சோறு போடுற விவசாயி இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கான், அழிஞ்சிட்டு இருக்கான். விவசாயம் அழிஞ்சிட்டு இருக்கு. ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? ஒரு நாளைக்கு இங்க உங்களுக்கு சோறு கிடைக்காம போக போகுது. அப்ப நீங்க எல்லாரும் விவசாயி நீங்க தேடி வருவீங்க. அந்த காலம் வரைக்கும் நாங்களாம் காத்துட்டு இருக்குங்க. பெரிய பெரிய யூடியூப் சேனல்லாம் இருக்குதுங்க. ஒரு இன்டர்வியூ எடுத்து நிறைய பேரை பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்க. இந்த நாட்டுக்கே கருத்து இல்லாத ஒரு விஷயமா பேசிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் கூட்டு இன்டர்வியூ எடுத்து போடுறாங்க. இந்த பாட்டுக்கெல்லாம் டப்பிங் பண்ணி டான்ஸ் ஆடி போறவங்க இன்டர்வியூ எடுத்து போடுறாங்க. இந்த காமெடி பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு இன்டர்வியூ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. ஏங்க நீங்க சாப்பிடுற 3 வேளை சாப்பாட்டியா நாங்க தான் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஏன் விவசாயி எங்களை இன்டர்வியூ எடுத்து போட மாட்டேங்கிறீங்க? அது மட்டுமாங்க இந்த விவசாயம் அழிஞ்சிட்டு இருக்கு, அதை பத்தி இங்க இன்டர்வியூ எடுத்து நீங்க போடலாம் இல்லைங்க. நிறைய இளைஞர்கள் விவசாயம் பண்ண முன் வந்துட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் இன்டர்வியூ எடுத்து நீங்க போடலாம் இல்லைங்க. இந்த மாதிரி போடுறதால இங்க விவசாயத்தை மீட்டெடுக்க முடியும், விவசாயத்தை காப்பாற்ற முடியும். இந்த விவசாயத்துல எவ்வளவு கஷ்டங்குது, விவசாயி எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு வீடியோ எடுத்து நீங்க போடுங்களாங்க, ஒரு இன்டர்வியூ எடுத்து போடுங்களா. ஏன்னா இங்க நீங்க விவசாயத்தை பத்தி வீடியோ எடுத்து போட்டா அது ரீச் ஆகாது, அது வியூவர்ஸ் போகுது, பணம் வராது. அதனால தாங்க நீங்க வீடியோ எடுத்து போட மாட்டேங்கிறீங்க. ஏங்க எதோ பேசுறவங்க போய் வீடியோ எடுத்து போடுறீங்க. 3 வேளை சோறு போடுறோம் நாங்க பேசிட்டு வீடியோ எடுத்து போடுங்க. எதனால சொல்றேன்னா இந்த விவசாயத்தை தலைமுறைக்கு எடுத்துட்டு போறதுக்கு இங்க நிறைய பாடுபட்டு இருக்கோம். எங்களால முடியலையே. நீங்க வீடியோ எடுத்து போறதாலையாது ஒரு 2 பேரோ ஒரு நபரோ விவசாயம் பண்ண முன் வந்தாங்கன்னா அது போதுங்க எங்களுக்கு. நீங்க பணத்தை கொடுத்தாங்க, ரூம்ல வச்சு வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கீங்க. எங்களுக்கு பணம் எல்லாம் தேவையில்லைங்க. விவசாயத்தை பத்தி சொல்றோம், வீடியோ எடுத்து போடுங்க. விவசாயத்தை தலைமுறை கொடுக்கறதுக்கு நிறைய இளைஞர்கள் எல்லாம் முன் வந்துட்டு இருக்காங்க, நிறைய இளைஞர்கள் காத்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் இன்டர்வியூ எடுத்து போடுங்க. தயவு செய்து உங்ககிட்ட சொல்றேன், இந்த தேவையில்லாத விஷயத்தை விட்டு தேவை உள்ள ஒரு விஷயத்தை இன்டர்வியூ எடுத்து போடுங்க. சரிங்களா? கையெழுத்து கும்பிட்டு கேக்குறீங்க. படிச்சா வாழ்க்கையில நல்லா இருக்கலாம், படிச்சா சமுதாயத்துல மேலேறி வரலாம், படிச்சாதான் சமுதாயத்துல நம்ம மதிப்பான சொல்லிக் கொடுக்குற நீங்க விளைஞ்சாதான் 3 வேளை சோறு சாப்பிட முடியும் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏங்க இங்க நீங்க எவ்வளவுதான் படிச்சு மேலே ஏறி போனாலும் இந்த சமுதாயம் எவ்வளவு உங்களை மதிச்சு மேலே ஏற்றி வச்சாலும் இங்க விளைஞ்சாதான் நீங்க சாப்பிட முடியுத உங்க வாழ்க்கையில ஞாபகத்துல வச்சுக்கீங்க. இப்ப எவ்வளவு முக்கியமோ அதுக்கெல்லாம் மேல இந்த விவசாயம் முக்கியன்றத ஞாபகத்துல வச்சுக்கீங்க. உசிரே போனாலும் இந்த விவசாயத்தை மட்டும் விட்டுடாதீங்க ஐயா. விவசாயம் இல்லனா யாருக்கு சோறு இல்லையா?
இந்த விவசாயி நாங்களாம் நல்லா இல்லைனா நீங்க 3 வேளை சாப்பாடு வாங்கியா சாப்பிட முடியாது. விவசாயி நாங்க நல்லா இருந்தா தான் நீங்க 3 வேளை சாப்பாடு சாப்பிட முடியும். உங்க ஞாபகத்துல வச்சுக்கங்க. இந்த விவசாயி ஒரு பதிவு போட்டா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணி விடுங்க. விவசாயி நாங்களாம் வெளி உலகத்துக்கு தெரியும். விவசாயி படுற கஷ்டமா எல்லாருமே புரியட்டும்.